Hello guys, welcome to Baruto fans. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ரீ ஃபயர் வீடியோ. இதுதான் என்னோட ஐடி. இதில் நான் ஒரு ஹீரோயிக் பேண்ட் வச்சுக்கிறேன். இது நான் பார்த்துட்ருக்குறேன். என்னோட கலெக்ஷன்ஸை பாருங்கள் guys. இதுதான் என் கலெக்ஷன். இது நார்மலாக வச்சுக்கிறேன். அது இது மேஜிக் க்யூப்பில் கிடச்சிது. அது 8th ஆனிவர்சரிக்கு கிடச்சிது. இது 7th ஆனிவர்சரிக்கு கிடச்சிது. இது எதுக்கு கிடச்சதுன்னே தெரில. இது லக்கி ராயலில் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இது லக்கி ராயில் இதுவும் அதான் கிடச்சிது. இதே எதுக்கு கிடச்சிதுன்னு தெரில. இது சாதா. அடுத்து இதுவும் எனக்கு லக்கி ராயலில் கிடச்சது தான். அதுதான் இது எனக்கு மேஜிக் க்யூப்பில் கிடச்சிது. அடுத்து இதான் நம்ம அதிகமாக வேர் பண்ணிக்கிறது. எப்பவுமே இதான் ஹீரோயிக்கு நம்ம கொடுத்தது. இந்த பேண்ட் தான் போடுவேன். எப்பயாச்சும் சாதா போட்டுப்பேன், இல்லைன்னா இது கூட போடுவேன், இல்லை இது போட்டுப்பேன். அவ்வளோதான். அடுத்து ஒரு மேட்ச்குள்ளே போனால் இதான் என் கில்டு. இந்த கில்டு தான் அப்படிதான் சொல்லிட்டுருந்தேன். வாய்ஸ் கொஞ்சம் ரோல் ஆகும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கிளைம் பண்ணுறது நல்லது. அடுத்து இவனுக்கு 2 பேர் தான் என் ஃப்ரெண்ட்ஸு. அது டானு, அடுத்து கேமரக்ஸு. இவங்க 2 பேரும் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து இதுதான் என்கிட்ட கேட்ப கலெக்ஷன். அது வாங்கலை. இதுதான் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோய்க்கு கொண்டு வச்சிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு தெரியுமா? சரி ஓகே. இதுதான் என்கிட்ட ஹீரோய்க்கு அமௌண்ட்டு. இதான் என்னோட 2 years ஓல்டர் சார். என்னோட அட்டாக்கிங் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் நான் இதில் ஹைடில் வச்சுருக்கேன். ஹைடில் அடிப்பேன். ஆனால் நான் ஹைடில் தான் அடிக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு ஹைடில் அடிக்க பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் மாட்டுவானுங்க. இது என் கில்டோட இன்ஃபர்மேஷன். இதுதான் நான் எவ்வளோ அட்டாக் பண்ணுறேன்னு அர்த்தம். அது ஸ்குவாடாக தான் எப்பவுமே போவேன். அவ்வளோவா ஸ்குவாடாகவே போவேன். இதோ என் ஃப்ரெண்டு வேறு வந்திருக்கான். அவனோட ஒரிஜினல் பேர் ஹரிஷ் தேவா. இதுதான் நான் யூஸ் பண்ணுற கேரக்டர். அடுத்து நான் வச்சுருக்க சென்சிட்டிவிட்டினா இதுதான். ஹெட்ஷாட்டுக்குன்னே கிளியராக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது அவன் வருவானா ரொம்ப நேரமாக கொடுத்துன்னுக்கிறேன். வந்தால் வருவான், வராட்டி போவான். ஹரிஷ் அவன் ட்ரைனிங் கிரவுண்டில் இருக்கிறான். வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் கட்டானா வாங்கினோம். இப்போ பிஆர் போடுறோம். அவன் ஓகே சொல்ல. அதனால் கிளாஸ் அவனுக்கே ஸ்டிச் பண்ணி விட்டுருவான். அவனே போட்டோம். ஹரிஷ் அப்போ கேமராக்ஸ்ன்னு சொல்லணும்னா ஹரிஷ்ன்னு சொல்லிக்கலாம். ஹரிஷ் போடுறான். ரெடி கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டானா? ஓகே. நான் கொஞ்சம் நல்லா விளையாடுவேன். எனக்கு இதில் ஓரளவு ஹெட்ஷாட் அடிக்கிறது தெரியும். சரி, நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் வர மாட்டோம். சீக்கிரம் வந்துச்சு. ஓகே, நம்ம போயின்னு இருக்கிறோம். உள்ளே போயாச்சு. ஹெட்ஷாட் அடிக்க பார்க்கணும், முடியல. நோ, இது போடக்கூடாது. நம்ம செட்டிங்ஸ் கொஞ்சம் பாட்டுமே தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறேன். நான் கிளியர் பண்ணி விட்டு நானும் செத்துட்டேன். இவன் என்ன அடிக்கிறான். அவன் நாக் ஆகிட்டான். போச்சு, தோத்துட்டாங்க. நம்மளுக்கு எப்பவுமே அப்படி தான் நடக்குது. கடுப்பாக இருக்குது காய்ஸ்.
நம்மளால ரிவெஞ்சும் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். இந்த இதை வச்சு எனக்கு அடிக்க தெரியுமான்னு கேட்டால் ஓரளவு அடிப்பேன். ஐ எம் ப்ரோ கைஸ், ப்ரோ 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 சிஆர்ஓ. இப்போ பாருங்க, அடிக்கு ஒன்றும் சதுரப்பாங்க சதுரம். ஓனோ போச்சு காய்ஸ், தோத்துட்டோம். இவனுக்கு பின்னாடிக்கிறானுங்க, வரவும் மாட்டானுங்க. முக்கியமா ஹரிஷ் வரவே மாட்டான். ஓகே காய்ஸ், வந்திருக்கோம். எப்படி வச்சான் பார்த்தீங்களா? மண்டையில ஸ்டார்ட் காய்ஸ், மண்டை ஷாட் முடிச்சு விட்டான். நாம் கொஞ்சம் ப்ரோ ஆட்டம் விளையாடிட்டு இருக்கோம், மாட்டோம்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள் இந்த மேட்ச் நம்ம ஆடுவதை. தோத்துட்டோம்னா கேட்காதீங்கோ. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி நிற்கிற தெரியுமா? காலெல்லாம் வலிக்குது. வேகமாக போகிறோம். நம்மளோட ஸ்டைல் எப்பவுமே தான், இப்படி அடிக்கணும். ரிட்டர்ன். ஓ ஜம்ப் பண்ணிட்டேன். ஐயோ ஓடு போடா போயிட்டான். நெட்ஒர்க் வர இப்படி தான் இது. போ அடி ஐயோ திரும்படா. அம்மா அடிக்கவே மாட்டாங்க. நான் ஒரு அடி. ஐயோ தோனி, தடங்கள் மேல் தடங்கள், இடி மேல்